தமிழ்நாடு அரசை பொறுத்த மட்டில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூரில் எந்த வகையில் செயல்பட்டு மக்களை காத்தோமோ அதேபோல் நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்ட மக்களை காக்கும் பணியில் இறங்கி தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம். அரசு இயந்திரம் முழுமையாக அந்த மாவட்டங்களில் மையம் கொண்டுள்ளது. இந்த பாதிப்புகளுக்கு உள்ளான மாவட்ட மக்களுக்கான நிவாரணத்தையும் தமிழ்நாடு அரசு செய்தாக வேண்டும். ஆகவே முதலில் சென்னை பெருவெள்ளத்திற்காக வைக்கப்பட்ட கோரிக்கையுடன் தென் மாவட்ட வெள்ள சேதங்களை இணைத்து கோரிக்கை வைப்பதற்காக பிரதமர் அவரிடத்தில் நேரம் கேட்டிருந்தேன். இன்று இரவு 10:30 மணிக்கு நேரம் ஒதுக்கி உள்ளார்கள். தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை முழுமையாக பிரதமர் அவரிடம் நேரில் நான் வழங்கப் போகிறேன். இந்த 4 மாவட்டங்களில் வரலாறு காணாத மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு அவர்களது வாழ்வாதாரங்களை திரும்ப உருவாக்க உடனடி நிவாரணமாக தேசிய பேரிடர் நிவாரண நிதி வழங்கிட மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களிடம் கோர இருக்கிறேன். அதேபோல தமிழ்நாட்டில் ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இம்மாத துவக்கத்தில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட அதிகனமழை வெள்ளப்பெருக்கினால் கடும் பாதிப்புகளை சந்தித்தோம். இவ்வாறு அடுத்தடுத்து 2 பேரிடர்களை தமிழ்நாடு சந்தித்துள்ள நிலையில் இவற்றை எதிர்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளையும் ஒன்றிய அரசு வழங்குமாறு மாண்புமிகு பிரதமரிடம் வலியுறுத்த இருக்கிறேன். இன்று இரவு பிரதமர் நேரம் கொடுத்துருக்கிறதுனால இன்னைக்கு இரவு பிரதமரை பார்த்துட்டு நிலவரத்தெல்லாம் சொல்லிட்டு மெமரண்டம் கொடுத்துட்டு நாளை காலையில் நேரடியாக நான் தூத்துக்குடிக்கு போகிறேன், திருநெல்வேலிக்கு போகிறேன். அது கிடைக்கும்னு நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம். ஏற்கனவே ராஜ்நாத் சிங் ஒன்றிய அமைச்சர் வந்தப்போ சொல்லியிருக்கிறோம், பிரதமருக்கு கடிதம் கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு பிரதமரிடத்தில் அதை வலியுறுத்துவோம். அதற்கு ஏற்கனவே பல திட்டங்களை தீட்டி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 47 வருஷமா வராத மழை, 60 ஆண்டு காலமாக சந்திக்காத மழை தென்பகுதியில் இது பெய்ஞ்சிருக்கு. அதனால் இது எதிர்பாராதது. இருந்தாலும் இதுக்காக முன்கூட்டியே என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நிச்சயமாக அரசு செய்யும். அது உங்களுக்கு புரிஞ்சா சரி, நீங்க புரிஞ்சுட்டு அதை சொல்லுங்க. ஒரு கவர்னர் கொரோனா போன்ற பேரிடெல்லாம் ஏற்பட்டப்போ மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தான் ஆலோசனை கூட்டங்களை இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ குடியரசுத் தலைவர் ஏதாவது செஞ்சிருந்தா என்ன ரியாக்ஷன், அதே ரியாக்ஷன் இப்போ